ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம இப்போ முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. ரொம்ப அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை சூப்பாக செஞ்சு ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம்னாக்க டெய்லி சாப்பிட்டோம்னா நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த சாஸ்பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது கூட முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கிறேன். இந்த முருங்கைக்கீரையை எடுத்து போட போகிறேன். முருங்கைக்கீரை எடுத்து போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சம் ஜீரகமும், கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் ஜீரகம், அது மட்டும் போட்டால் போதும். கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டேன். கொஞ்சம் சால்ட்டு போடணும். கொஞ்சோண்டு சால்ட் இதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா பாயில் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இவ்வளோ இப்படி நல்லா பாயில் ஆகும்போது இதை எடுத்து நம்ம ஒரு ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டி குடிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இதை ஆற்றிட்டு சூடு கொஞ்சம் வெதுன்னு வந்தபோது குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது டெய்லி ஈவினிங்கில் ஒரு 6 o'clock போல் குடித்தோம்னாக்க மறுநாள் காலையில் வயிறு கிளியர் ஆயிரும். ரொம்ப முருங்கைக்கீரை நிறைய அயர்ன் இருக்குது. முடியெல்லாம் கொட்டுறவங்க இதை குடிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க்கு. இதை ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், குடிங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.